Taste the Daily. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். உலகெங்கிலும் உள்ள நாதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பரபரப்பாக செய்தியாக போய்கிட்டு இருக்கிறது புகழ்பெற்ற ஏஆர் ரஹ்மான் அவருடைய துணைவியார் சாய்ரா பானு அவர்களுக்குள்ள வர விவாகரத்து. ஒரு புகழ்பெற்ற பிரபலங்களுடைய விவாகரத்துகள் தொடர்ந்து வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுவும் ஒரு 50களில் வருது. இதை கிரே டைவர்ஸ் அப்படின்னு தனியாக அழைக்கிறாங்க. 50களில் வரக்கூடிய டைவர்ஸ் வந்து இப்போ உலகமெங்கும் அதிகமாக இருக்குது, இந்தியாவில் மட்டும் இல்லை. இந்தியாவில் இளம் பிள்ளைகளுடைய டைவர்ஸை விட இந்த கிரே டைவர்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாகுது. இது மிகப்பெரிய ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. Divorce.com உலகமெங்கும் மிகப்பெரிய ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வில் பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கு. ஏன் ஒரு 50 வயதுக்கு மேலே 60 வயதுக்கு கிட்ட போகும்போது டைவர்ஸ் வருது? ஒன்று வந்து லேக் ஆஃப் கமிட்மெண்ட். அந்த திருமணத்தில் மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் அலூஃபாக இருக்கிறது. 2 பேரும் அவங்கவுங்களுடைய ப்ரொஃபஷனை பார்த்துட்டு போகிறது, ஒரு நெருக்கம் கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது 75% காரணமாக இருக்குது அப்படின்னு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து திருமணத்திற்கு வெளியே ஒரு இன்ஃபிடாலிட்டி. இந்த இன்ஃபிடாலிட்டி வந்து கிட்டத்தட்ட 59.6% பேருக்கு இன்ஃபிடாலிட்டினால், திருமணத்திற்கு வெளியே யாராவது ஒரு பார்ட்னர் உறவு வைத்துக்கிறதுனால இப்போது திரைப்பிரபலங்கள் போகிறதுல நிறைய பேருக்கு அதனால தான் விவாகரத்துகள் போயிட்டுருக்கு. ஏன்னா அது செய்கிறவருக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், அது ஒன்றும் ஒரு இயல்பான விஷயமாக தெரியும். ஆனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு கடுமையான மன வேதனைகளை உண்டு பண்ணக்கூடும். அடுத்து ரொம்ப திரும்ப கடுமையான சீரியஸான குடும்ப பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று மாமியார் மருமகளில் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைகள், இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள், ஓயாத சண்டைகள் போய்கிட்டே இருக்கும், தீராத கான்ஃப்ளிக்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு 57.7% பேருக்கு இது திருமணத்துக்கான உறவு முறிவுக்கான காரணமாக இருக்குது. பொருளாதார ரீதியான ஃபைனான்ஷியல் காசஸ் வந்து ஒரு 36% பேர். அடுத்ததாக ஆல்கஹால், போதை மருந்து, மது பழக்கங்கள். இந்தியாவில் இது ரொம்ப அதிகம். மது பழக்கங்களால் வரக்கூடிய அந்த திருமண முறிவுகள் வந்து 34.6. இது உலக அளவில் டேட்டா. இந்தியாவில் இன்னும் அதிகமாக இருக்கும். இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும். இன்ஃபிடாலிட்டி, ஆல்கஹாலிசம், இதில் வர்ற முறிவுகள் இந்தியாவில் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடும். இது உலக அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. இது டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டில் ஏற்படக்கூடிய வன்முறை, உறவுக்குள்ள கடுமையான வன்முறை, அடிக்கிறது, உதைக்கிறது, காயப்படுத்துறது, கொலை முயற்சி 23.5% பேர். இதுவும் டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்தியாவில் ரொம்ப அதிகம். அடுத்து சிவியர் இல்னஸ், டிசீஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு யாருக்காவது, இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவருக்கெல்லாம் மஸ்குலர் டிஸ்ட்ரபி வந்து அவரால் நடக்க முடியல. அவர் மனைவி வந்து அவரை ஒரு கட்டத்தில் விட்டு விலகி போயிட்டாங்க. இப்படி நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு, டைவர்ஸ் ஆகிருக்கு. சிவியர் டிசீஸ் வந்து கேன்சர் வந்து ஒரு கட்டத்தில் பார்ட்னர் வந்து விலகி போகிறது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாக இருக்கும். இப்படி பல காரணங்களை உலகம் முழுவதும் பார்க்குறாங்க. எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அது ஒரு இன்னைக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நாம் சுதந்திரம் அடையும் போது நமக்கு வாழ்நாள் 1945 ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்நாள் 48 வருஷங்கள். இன்றைக்கு சராசரி இந்தியருடைய வாழ்நாள் வந்து 72 வருடங்கள். சராசரி ஒரு ஜப்பானில் பிறந்த மனிதருக்கு ஆணாக இருந்தால் 82 வருடங்களும், பெண்களாக இருந்தால் 87 வருடங்கள், 7.5 வருடங்களும் சராசரி ஆயுள். இப்போ இவங்க ரொம்ப நீண்ட நாள் வாழ்கிறாங்க. இந்த பயாலஜிக்கலாக ரொமான்டிக்காக முன்னால் ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்பு ஒரு சராசரி வயது வந்து கிட்டத்தட்ட 27-28 தான் இருந்தது. ரொமான்டிக்காக கல்யாணம் பண்ணுவாங்க, அடுத்தடுத்து குழந்தை பெற்றுக்குவாங்க. ஒரு கட்டத்தில் வார் அல்லது நோய்கள் வந்து இறந்து போயிடலாம், பட்டினி பஞ்சத்தில் இறந்து போகலாம். இப்போ ரொமான்டிக்காக திருமணம் பண்ணாலும் இவங்க நீண்ட நாள் வாழும்போது இவங்களுக்குள்ளே வர்ற பிரச்சனைகள் புதுசு. எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் இன்னும் புதுசு. இது என்னென்னா,
கல்யாணம் பண்ணுறாங்க, 2 குழந்தை பெற்றுக்கிறாங்க. 2 குழந்தைகளும் ஒரு சராசரி இந்தியன் மிடில் கிளாஸாக இருந்தால் அவங்க 2 பேரும் அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. ஒருத்தர் ஆஸ்திரேலியா போய் சாஃப்ட்வேரில் செட்டில் ஆகிடுறாங்க. இவங்க 2 பேரும் மறுபடியும் தனியாக இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள மறுபடியும் சண்டை, வெறுமை, கோபம். இது வரைக்கும் கணவன் அல்லது மனைவி 2 பேரும் ஆக்குப்பைடாக இருந்தாங்க, பிஸியாக வேலையில் ஓடிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வராங்க, வீட்டு வேலை செய்வாங்க. இப்போ 2 பேரும் அல்லது ஒருத்தர் ஓய்வு பெற்று வீட்டுக்கு வந்த உடனே இவர்களுக்குள்ள திரும்ப ஒரு வெறுமையும் சண்டை அதிகமாகவும் இருக்கிறத பார்க்க முடியும். இது எம்ப்டினஸ் சிண்ட்ரோம். பாண்டிங் எதுவும் இல்லை, கடமைகள் இல்லை. இப்போ குழந்தைகள்லாம் குழந்தைய வளர்க்கணும், கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி கடமைகள் இருக்கும். இந்த கடமைகளும் இல்லைன்றப்போ இவங்களுக்கு திருமண முறிவுக்கு வெறுத்து போய் விவாகரத்து பண்ணுறாங்க. இதில் ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயம் உலகம் முழுவதும் என்னென்னா, 50 வயதிற்கு மேலே டைவர்ஸ் வாங்குகிற கிரே டைவர்ஸ் அதிகமாக 60% இனிஷியேட் பண்ணுறது பெண்கள். சில நேரங்களில் அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப வெறுமையாக இருக்குது. வாழ்க்கையில் இப்போது பில்கேட்ஸோட ஒய்ஃபு, வாரன் பஃபட்டோட ஒய்ஃபு கடைசி காலத்தில் அவங்க பிரிஞ்சு தான் வாழ்ந்தாங்க. பல விஐபிகளோட ஒய்ஃப். ஏன்னா விஐபி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு உலக மனிதராக மாறுறாரு, புகழ்பெற்ற மனிதராக. ஆனால் அவங்க ஒய்ஃப் வாரன் பஃபட்டோலாம் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. இவங்களுடைய திறமை ஒரு வெளிக்காட்டவோ ஒரு வெளியே வராமல் முடங்கி போய் ஒரு கட்டத்தில் செய்த இதே வேலையை வாழ்நாள் ஃபுல்லாக செஞ்சிகிட்டு இருக்கும்போது ஒரு வெறுப்படைந்து அதிலேருந்து வரலாம். இப்படி பல காரணங்களை இந்த ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்குது. பிரபலங்கள் இப்படி பிரிவது தவிர்க்கக்கூடியதுன்னா, இதில் முக்கியமாக என்னென்னா, பல நேரம் இவங்க ஒரு பிரச்சனையில் வந்த உடனே நேரடியாக வக்கீல்கிட்ட போய் வக்கீல் நோட்டீஸே அனுப்பிச்சிடுறாங்க. அதற்கு முன்பு இவங்க பண்ண வேண்டியது, திருமணம் உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா இந்த உலகத்தில் நீங்கள் தனியாக இல்லை, கவுன்சிலர்ஸ், தெரப்பிஸ்ட் இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக தெரப்பிஸ்ட் அணுங்க. நமக்கு இதுக்கு ஒரு உங்களுக்கு பார்க்கும்போது, உள்ளேருந்து பார்க்கும்போது இதுக்கு விழிவு காலமே இல்லை, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது தான் ஒரே ஒரு தீர்வுன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் உண்மையில் கவுன்சிலிங், தெரப்பிஸ்ட்டு ஏராளமான தீர்வுகள் இருக்குது. நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி மறுபடியும் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பை திரும்ப ஆரம்பிக்கிறது, பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்குது. செல்ஃபோன் மாதிரி நம்ம கையில் அது சேரலை. ஏன்னா ப்ராஃபிட் இல்லை, அது எக்ஸ்பர்ட்ஸ் கையில் இருக்குது. செல்ஃபோன் மாதிரி எல்லார் கையிலையும் அந்த விஷயங்கள் வந்ததுன்னா அது நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். ஆனால் அப்படி ஒன்றும் நமக்கு கல்யாணத்துக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ யாரும் அதை பற்றி நமக்கு சொல்லித்தரதில்ல. இல்லை இப்படி ஒரு தீர்வு இருக்குன்றது கூட நமக்கு தெரியாமல் நேராக டைவர்ஸ் பண்ணிக்கிறோம். பெரும்பாலான இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். ஒரு பார்ட்னர் ஒத்துழைக்கல அப்படின்னா கூட இன்னொரு பார்ட்னரால் சால்வ் பண்ண முடியும். ஒருத்தருக்கு இதை தீர்க்கணும், திரும்ப ஒன்றா வாழணும், இதை சரி செய்து கொண்டு வாழணும்னு நினச்சா கூட நீங்கள் சரி செய்து கொண்டு வாழலாம். அதற்கான தீர்வுகள் இருக்குது. நீங்கள் திருமண மெரிட்டல் கவுன்சிலிங் அவங்கள ஆலோசனை ஏராளமான முறைகள் இருக்குது. பல பிரபலங்கள் ஏன் திரும்ப திரும்ப விவாகரத்துக்குள்ளே போகிறாங்கன்னா, ஒரு கணவனும் மனைவியும் குவாலிட்டி டைம் ஒன்றா செலவு பண்ணணும். ஒரு வாரத்திற்கு 15 மணி நேரமாவது இவங்க தனியாக காதலையும் பீச்சில் தனியாக இருக்கிற மாதிரி நேரத்தை செலவு பண்ணணும். டிவி இருக்கக்கூடாது, குழந்தைகள் கூட இருக்கக்கூடாது. குழந்தைகள் இவங்களை இணைக்கும்னு நினைக்கிறாங்க. பல நேரங்களில் குழந்தைகள் இவங்களுடைய நெருக்கமான உறவுக்கு ஒரு தடையாக கூட இருக்கும். இவங்களால் நெருக்கமாக இருக்கவே முடியாது. டிவி இருக்கும், டிவி பார்த்துட்டு ஒன்றா உட்காந்து இல்லை சினிமா பார்க்குறதோ குவாலிட்டி டைம் அல்ல. நம்ம தப்பாக எடுத்துக்கிறோம். குவாலிட்டி டைம் வேறு, சினிமா ஒன்றா உட்காந்து பார்க்குறது வேறு. இவங்க ஒரு சாதாரண தம்பதிகள் 15 மணி நேரம் ஒரு ரொமான்டிக்காக தனியாக மனம் விட்டு பேசுகிறதுக்கு நேரம் ஒதுக்கணும். அப்படி இவங்க நேரம் ஒதுக்கலைன்னா பிரச்சனைகள் வரும். என்னை புரிஞ்சுக்கலை அப்படின்ற ஒரு வெறுமையும் வெறுப்பும், திருமண உறவின் மீதே நம்பிக்கையின்மையும் வரலாம். கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் அதிகமாக 25 மணி நேரம் இவங்க ஒரு வாரத்துக்கு நேரம் ஒதுக்கணும். குழந்தைங்க யார்கிட்டையாவது கொண்டு போய் பேபி சிட்டர் வச்சுக்கலாம், இல்லை நம்ம சொந்தக்காரங்க பாட்டி தாத்தா மற்ற யாரை அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம்.
கண்டிப்பாக இந்த குவாலிட்டி டைம் இவங்க ஒதுக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை இவங்க கடைபிடிக்கலாம். நிறைய தீர்வுகள் இருக்குது. அந்த தீர்வுகளை இவங்க எளிமையாக அமுல்படுத்த முடியும். நமக்கு தெரியாததுனால நேரம் இது திருமணத்திலேருந்து வெளியே வந்தால் தான் நமக்கு நிம்மதின்னு சொல்லி நேரடியாக டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. தவிர்க்க முடியாமல் விவாகரத்துலேயும் முடியுது. வணக்கம்.